வணக்கம், நான் அருள் கோகிலன். மீண்டும் ஒரு முறை உங்களை உதயம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த முறை உங்களை சந்திக்கும் போது, அதாவது அறிமுகத்தில் நான் சொல்லியிருந்தேன் எதற்காக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், அதே போல ஏன் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தருணம் இலங்கையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான தருணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது என்ன, ஒரு ஜனாதிபதி தேர்தல், இலங்கையில் அடுத்ததாக வரப்போற அரசாங்கம், அதே மாதிரி இலங்கையினுடைய அடுத்த எதிர்கால பயணம் எந்த திசையில இருக்க போகுதுன்றதை இந்த தேர்தல் தீர்மானிக்க போகுது. அதாவது உங்களுக்கே தெரியும், 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிறகு கோட்டாபய ராஜபக்ச பெருவாரியாக வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். அவர் வென்ற பிறகு அநேகமான இளைஞர்கள் இலங்கையில் எல்லா இடங்களிலும், யாழ்ப்பாணத்தில் சரி, கிளிநொச்சியில் சரி, எல்லா இடங்களிலும் சுவர்களில் இறங்கி சித்திரம் கீறினார்கள். வீதியில வெயிலில் காஞ்சு கொண்டு, மழையில நனைஞ்சு கொண்டு சித்திரம் கீறி நாட்டை அழகுபடுத்துவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க செஞ்சாங்க. ஆனா என்ன இறுதியாக நடந்தது? கோட்டாபய ராஜபக்ச ஒரு கட்டத்துல மிகவும் மிரட்டல் தொனியோடு அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் தமிழ் முஸ்லிம் வாக்குகள்ல இருந்து வந்த ஜனாதிபதி இல்லை, நான் சிங்கள பௌத்த வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி, அதனால என்னால் எந்த ஒரு முடிவையும் நேரா இருந்து என்னால் தீர்மானகரமாக முடிவு செய்ய முடியும் என்று அவர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தார். அதே போல அவர் தான் தோன்றித்தனமான அவருடைய ஆட்சி எப்படியான ஒரு இடத்துல வந்து முடிவடையுது, இலங்கையினுடைய சமூக பொருளாதார அரசியல் முறைமையே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இலங்கையோட பொருளாதாரம் கொண்டு வந்தார். அதாவது அவர் எடுத்த ஒரு முடிவு, பசலை இறக்குமதி தொடர்பாக அவர் எடுத்த முடிவு ஒரு கேஸ்கேட் எஃபெக்ட், அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக உருண்டு ஒரு மாபெரும் பிரளயமாக இலங்கை பொருளாதாரத்தை இல்லாதொழிச்சது. அப்ப அதன் விளைவாக இலங்கையோட வரலாறுல முதல் முறையாக ஒரு ஜனாதிபதி அவரோட பதவிக்காலம் முடிவடைகிறதுக்கு முதல்ல பதவியை விட்டு விரட்டப்பட்டது மட்டும் இல்லாம நாட்டை விட்டு உயிருக்கு பயந்து தப்பி ஓடக்கூடிய ஒரு நிலை உருவாகின பிறகு, ஜனாதிபதி விமான நிலையத்தினூடாக நாட்டை விட்டு வெளியேற முடியாத காரணத்தால வேறு வழிகளால தப்பி சென்றதுக்கு பிறகு மக்கள் அவர்களுடைய விருப்பத்தை, அவர்களுடைய ஆணையை பயன்படுத்துவதற்காக கிடைக்கக்கூடிய முதலாவது நாடளாவிய சந்தர்ப்பம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அதே போல அனுரகுமார திசாநாயக்க, திலீப் ஜெயவீர, சரத் பொன்சேகா போன்ற பல பிரபலமான பெயர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் போட்டியில இறங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஜனாதிபதி தேர்தல்ன்றது எப்பயுமே ஒரு இரண்டு துருவங்களுக்கு இடையிலான ஒரு போட்டியாக இருக்கும். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக நான் சொல்லுவோம், இலங்கையில அநேகமாக ஒரு ஜனாதிபதியை உருவாக்குறதுக்காக மக்கள் வாக்களிக்கிறதை விட ஒருவரை தோற்கடிக்கிறதுக்காக வாக்களிக்கிற அந்த நிலைப்பாடு கூட இலங்கையில இருக்கு. அதாவது நீங்க 2015 ஜனாதிபதி தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளராக வெளியேறும் வரைக்கும், அதாவது வெளியே வரும் வரைக்கும் மைத்ரிபால சிறிசேன என்ற ஒரு அரசியல்வாதி இருக்கிறது அநேகமான ஆட்களுக்கு தெரியாது. அவர் சுகாதார அமைச்சராக இருந்தார்னு சொல்லி அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகுதான் நிறைய பேர் தெரிஞ்சு கொள்றார். அரசியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கூட அவரை சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியான ஒருவர் இலங்கையின் ஜனாதிபதியாக வருகிறார்னு சொன்னா, அது மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவாக கிடைக்கப்பெற்ற வாக்குகள் இல்லை, அங்க இருக்கிறது மஹிந்தக்கு எதிராக வழங்கப்பட்ட வாக்குகள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல ஒரு ஜனாதிபதி போட்டியில ரெண்டு துருவங்களுக்கு பதிலாக இன்று 3 முக்கியமான வேட்பாளர்கள், அவர்களுக்கு இடையில மாபெரும் போட்டியோட இன்று ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அப்ப இப்படியான ஒரு தருணத்துல தமிழ் மக்கள், தமிழ் வாக்குகள் இன்று தீர்மானகரமான ஒரு வாக்கு வங்கியாக மாறியிருக்கு. அப்ப இப்பொழுது தமிழ் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா வேட்பாளர்களும் அவர்களுடைய முழு முயற்சியோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ரணில் விக்ரமசிங்க, அவருடைய பெருவாரியான சிங்கள பகுதிகளில் அவருக்கான வாக்குகள் மிகவும் குறைவான அடிப்படையிலே இப்போது இருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள், அதே போன்று இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் குறைவான ஒரு சதவீதத்தை தான் காட்டுது. அவர் பெருவாரியாக தமிழ் முஸ்லிம் வாக்குகளை நம்பி இருக்கிறார். அவர் மலையகத்தில் பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு காணி உரிமை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய சம்பள பிரச்சனைக்கான தீர்வை தான் வழங்குவேன் சொல்லி இருக்கிறார். அதே போல வடகிழக்குல அவர் காணிகளை விடுவிப்பு செய்திருக்கிறார். அதே போல 13வது சீர்திருத்தத்தை அதையும் தாண்டிய அதிகார பரவலாக்கத்தை செயற்படுத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய வாக்கு, அவர் எதிர்பார்க்கிற வாக்கு வங்கி வாக்குகள், அதை டார்கெட் பண்ணி அதை இலக்கு வைத்து அவருடைய அரசியலை செய்கிறார்.
சஜித் பிரேமதாச அதே போல அவர் சிங்கள மக்களுக்குள் அவருடைய இருக்கக்கூடிய தந்தையின் பெருமையையும் பயன்படுத்தி கொண்டு, தந்தை தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பையும் பயன்படுத்தி கொண்டு, அவருடைய பாடசாலைகளுக்குள் அவருடைய செயற்பாடு, பாடசாலைகளுக்கு தானங்கள் வழங்குறது, அதை மையப்படுத்தி ஒரு நடுத்தர வர்க்க சிங்கள மக்கள், நடுத்தர கீழ்த்தரத்துக்கு இடைப்பட்ட வர்க்க சிங்கள மக்களுக்கு இடையில் அவர் ஒரு பகுதியினரை வைத்து கொண்டு, அதே நேரத்தில் அவர் தமிழ் முஸ்லிம் வாக்குகளை மிகவும் அதிகமாக நம்பி இருக்கிறாரு. அவரும் வடக்குக்கு வந்து தமிழ் கட்சிகளோட கலந்துரையாடல் செய்திருந்தார். அவரும் 13வது சீர்திருத்தத்தை கட்டாயம் ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். அதே போல நீங்க அன்றகுமார திசாநாயக்கவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்று அந்த கோட்டாபே ராஜபக்சக்கு இருந்த அந்த பெருவாரியான சிங்கள மக்களினுடைய ஆதரவு, இன்று அன்றகுமார திசாநாயக்க பக்கம் திரும்பி இருக்கு. அவர் ஜேவிபியின் தலைவர், அதை தாண்டி இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி எனும் மக்கள் இயக்கம் NPP இன் தலைவராக ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் முகம் கொடுக்கிறாரு. இது 2019ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முகம் கொடுத்திருந்தாரு. இதே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அந்த தருணத்தில் 3% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தாரு. ஆனா இந்த முறை அது மாபெரும் மாற்றத்துக்கு உள்ளாகும் என்று சொல்லி பொதுவான சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெருவாரியான நம்பிக்கை இருக்கு. அவரும் வடபகுதியில் வந்து தமிழரசு கட்சியையும் ஏனைய தமிழ் தலைவர்களையும் சந்தித்து 13ஆம் சீர்திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளபடி அதை நாங்கள் செயற்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் 13ஆம் சீர்திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு அல்ல, அதை தாண்டி நாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், அந்த புதிய அரசியலமைப்பின் ஊடாக மட்டும்தான் எங்களால் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை இல்லாமக்கலாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் தமிழ் மக்களும் பங்கெடுக்கணும், அதாவது நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்து ஒரு தீர்வை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தார். அப்ப இன்று எங்களுக்கு தெரியுது, பிரதானமான இந்த 3 ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் முஸ்லீம், அதாவது தமிழ் பேசும் வாக்குகள், தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை வந்து அவர்கள் ஒரு பிரதானமாக கணித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய அபிலாஷைகளை, அரசியல் தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள முடியும், அதை பற்றி நாங்கள் இப்பொழுது ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். அப்போ இந்த தருணத்தில் எங்களுடைய சில தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அதே போன்று வெளிநாட்டில் வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கோரிக்கையின்படி இன்று தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இந்த மற்ற தலைமைகளுக்கு யாருக்கும் ஆதரவு வழங்காமல் எங்களுடைய தலைவர் ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்கறது, இது எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களை எப்படி பாதிக்கலாம், அதே போல் இந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவை இது எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்றதை பற்றி நாங்கள் ஆழமாக யோசிக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல். 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அதே போல் மஹிந்த ராஜபக்ச, இது வந்து யுத்தத்துக்கு மிகவும் தீர்மானகரமான ஒரு தேர்தலாக அமைந்தது. இவர்கள் 2 பேரும் 8க்கு போட்டியா கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் என்ன, துரதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதி தேர்தலின் போது வடகிழக்கில் வாக்குகள் பதியவே படவில்லை என்று சொல்லலாம். அதாவது வாக்குகள் புறக்கணிக்கப்பட்டது. வாக்கு புறக்கணிப்பு காரணமாக மஹிந்த ராஜபக்ச ஒரு மிகவும் சிறிய ஒரு அளவு வாக்கு வித்தியாசங்கள்ல வெற்றி பெறுறாரு. அதே மஹிந்த ராஜபக்சவின் கொடூரமான போர் முயற்சி தான் இலங்கையில இந்த யுத்தத்தின் முடிவுக்கு வழிவகுக்குது. அந்த யுத்தத்தின் முடிவுல தான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், எண்ண முடியாத அளவிலான உயிர் சேதம், பொருள் சேதம், பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க, அவர்களுடைய காணிகளை இழந்திருக்கிறாங்க. இன்று எவ்வளவோ லட்சக்கணக்கில் குழந்தைகள் ஒன்று தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்ல வாழ்றாங்க. எங்களுடைய வடபகுதி பாரிய இழப்புகளை சந்திச்சிருக்கு. அதே போல தென் பகுதியிலும் பல தாய்மார் அவர்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலை இன்று நான் யோசிக்கிறோம். நான் சொன்னோம், பெருவாரியான சிங்கள மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதாவது இந்த இவ்வளவு 76 வருடம் நடந்த இந்த அரசியல் பயணத்துல ஆட்சிக்கு வராத ஒரு புதிய ஒரு அணி, ஒரு மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அப்படியான ஒரு அரசியல் மாற்றம், அதாவது இந்த அரசியல் கலாச்சாரத்தில் இந்த ஊழல், திருட்டு, மோசடி அரசியலில் இருந்து ஒரு மாற்று அரசியல், ஒரு நேர்மையான அரசியல், ஒரு புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து சிங்கள மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க என்பது கருத்து கணிப்புகளில் இருந்து தெரிய வருகின்றது. நீங்க நினைச்சு பார்த்தா, அதாவது இலங்கையில முதல் தடவையா ஒரு ஆளும் கட்சி உறுப்பினரும் இல்லாமல், எதிர்கட்சி தலைவரும் இல்லாமல்,
பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவினால் உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு டெல்லி அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் வெளிவிவகார அமைச்சரோட, பாதுகாப்பு அமைச்சரோட, பல பேரோட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார். இப்ப இன்று சிங்கள மக்கள் பொது வெளியில, பொது மக்களுக்கு இடையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு, இவ்வாறான ஒரு இதொன்று நடைபெறணும். அதே போல அடுத்த பக்கத்துல இருந்து நாங்க பார்க்கும் பொழுது ஒரு பொது வேட்பாளரை நாங்க தேர்தலை நிறுத்தி எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இது ஒரு தேசிய ரீதியில் நடைபெறும் தேர்தல். இந்த தேர்தலில் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய, வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய, வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய மொத்த தமிழ் வாக்குகளையும் ஒன்று சேர்த்தாலும் ஒரு பொது வேட்பாளர் எந்த ஒரு தருணத்திலையும் ஜெயிக்க முடியாது, அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த வேட்பாளருக்கு அப்படியான நிலையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல்ன்றது ஒருவர் வெற்றி பெறுகிற ஒரு தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எங்களால் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு மனிதர் மட்டும் வெற்றி பெறுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை ஒரு வேட்பாளர், இந்த 3 பிரதான வேட்பாளர்களுக்கு வெளியில ஒரு பொது வேட்பாளரை கொடுக்கிறது மூலம் எங்களால் ஒரு சமிஞ்ஞையை காட்ட முடியும். எங்களால் இவ்வளவு பேர் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இதில் இருக்கிறோம், என்ன நாங்கள் கோரிக்கை ஒன்று முன்வைத்திருக்கிறோம், எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம், இந்த கோரிக்கைக்கு நாங்கள் இணங்குகிறோம் சொல்லி எங்களால் சொல்லலாம். அதே நேரத்தில் அதுவே மறுபடியா மற்ற பக்கமாக நாங்கள் யோசிச்சோம் சொன்னா அதை எங்களால் செய்ய முடியாட்டி, வட பகுதியில், அதாவது நாங்கள் தமிழர் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் எங்களால் 150% வாக்குகளையாவது இந்த பொது வேட்பாளரால் பெற்றுக்கொள்ள முடியாட்டி, அது இந்த பொது வேட்பாளர் பிரதிநிதித்துவம் செய்யும் அந்த கோரிக்கையையும், அதே நேரத்தில் அந்த பொது வேட்பாளருக்கு அவர்களுடைய ஆதரவை வழங்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளினையும் அரசியல் நிலைப்பாடு, அதே போல அரசியல் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த மண்ணில் அரசியல் செய்யறதுக்கு இருக்கான வாய்ப்பை ஒரு கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. இதை அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளும் சில பொதுவெளிகளில் அல்லாமல் சில இடங்களில் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஆகவே இது மிகவும் ஒரு சிக்கலான பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒரு தெளிவான நேரடியான பதில் இல்லாத ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆகவே இதை நாங்கள் பல கண்ணோட்டங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒவ்வொரு கோணத்தில் இருந்தும் இதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம், வித்தியாசமான ஒரு வடிவம் எங்களுக்கு தெரிய வரும். அதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, சிங்கள மக்களோட பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய விருப்பான வேட்பாளர் தோல்வி அடைகிறதுக்கு இது காரணமாக இருந்தது. இதுவே இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு வேட்பாளரும் 50% அதுக்கு மேல் ஒரு வாக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாக அமைய முடியும். அதாவது இலங்கையின் தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை பற்றி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கள் 50% வாக்குகளையும் அதற்கு மேல் ஒரு வாக்கையும் பெறுபவர் தான் ஜனாதிபதியாக பதவி ஏற்க முடியும். அப்படி இல்லாட்டி முதல் முறையாக 2வது வாக்கு என்ற எண்ணப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு இது போகலாம். இலங்கையிட ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் ஒரு நாளும் இந்த 2வது வாக்கு எண்ணப்படுவதற்கான தேவை ஏற்படவில்லை. முதல் தடவையாக அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தேர்தலில் இருக்கு. அப்படியான நிலை ஒன்று ஏற்படுமாயின் இலங்கையின் வாக்காளர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய 2வது வாக்கு இருக்குதுன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியும். அதே போல அதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்றது அடுத்த கேள்விக்குறியாக வரும். அப்ப ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் இப்படியான பல சிக்கல்களுக்கு மத்தியில் இடம்பெற போற ஒரு தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பேசும் மக்கள் அவர்களுடைய வாக்கு பிரயோகத்தில் மிகவும் கூர்மையாக கண்கள் பார்த்து கொண்டு இருக்கு. மிகவும் தெளிவாக யோசிச்சு நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. இந்த முடிவு மிகவும் இலகுவானதல்ல. இந்த தருணம் ஆனால் மிகவும் முக்கியமானது என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் சரியான முடிவை எடுக்கிறதின் முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கணும். இந்த தருணத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்றதுக்கான சரியான வழியையும் நாங்கள் கலந்துரையாடி ஒரு சரியான கருத்துக்கு நாங்கள் வரணும், ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுக்கணும். ஆகவே தொடர்ச்சியாக வரப்போகின்ற அத்தியாயங்களில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு எங்களுடைய எதிர்காலத்தையும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பாதிக்க போகுது என்பதை இன்னும் பல கோணங்களில் இருந்து பல விதங்களாக பல நிபுணர்களுடன் இணைந்து பல வடிவங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக இதை நாங்கள் மறுபரிசீலனை செய்து பார்ப்போம். அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த செய்தி, இந்த கருத்து
இந்த தருணத்தின் முக்கியத்துவம் எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுடையது. உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறது இந்த கருத்து நியாயமானது என்று நீங்கள் நினைத்தால், இந்த கருத்து கட்டாயம் போய் சேர வேண்டியது என்று நீங்கள் நினைத்தால் கட்டாயம் இந்த காணொலியை பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிருங்கள். அதே போல உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்க பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஊக்கப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அப்ப ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் பதிவு செய்யுங்கள், இந்த காணொலியை பகிருங்கள். உங்களுடைய விருப்பத்தை காட்டுவதற்காக லைக் பட்டனை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அதையும் கடந்து இந்த செய்தி, இந்த தருணத்தின் முக்கியத்துவத்தை நாங்க உங்களுக்கு எடுத்து சொல்றதை விட இந்த எங்களுடைய சமூகத்துக்கு இது எவ்வளவு எப்படி இலகுவாகவும் நாங்கள் இந்த கருத்தை உங்களுக்கு முன்வைப்பதை விட இந்த கருத்து தமிழ் சமூகத்துக்குள் நன்றாக போய் சேரணும்னு சொன்னா, சரியாக இந்த கருத்து சென்றடைய வேண்டும் என்றால் இந்த கருத்து உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு போய் போறதுதான் சரியா. இந்த கருத்து எங்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வாரதை விட இந்த கருத்து உங்கள்கிட்ட இருந்து இன்னொருவர்கிட்ட போகும்போது அந்த கருத்துக்கு பெரிய ஒரு பலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம், நான் இந்த கருத்தை சொல்வதை விட ஒரு பொது வாக்காளரான நீங்க, ஒரு அரசாங்க அதிகாரியான நீங்க, ஒரு வியாபாரியான நீங்க சொல்லுவது சரியாக போய் சென்றடையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் அருள் கோகிலன். நன்றி, வணக்கம்.